இந்த நல்ல செவ்வாய்க்கிழமை வாலிபர் கொடுகைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பகல் முழுவதும் ஆண்டவரே உபவாச கொடுகையை ஆசீர்வதித்தது போல இன்று இந்த வாலிபர் கொடுகையும் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை எல்லாம் நீர் அழைத்து கொண்டு வருவீராக, இருதயங்களிலே பேசுவீராக, இருதயங்களிலே உணர்த்துவீராக, தேட வேண்டியதை உணர்த்துவீராக, முத்துக்களை பார்க்கிலும் விடையேற பெற்றதை உணர்த்துவீராக, இச்சிக்கப்படத்தக்கதொன்றும் இதற்கு நிகரானதல்ல என்பதை உணர்த்துவீராக, மேன்மையானதை கண்டடையத்தக்க கிருபையை உணர்த்துவீராக, புதையலை தேடுகிறது போல ஞானமாகிய இயேசுவை தேட வேண்டும் என்று நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல ஆண்டவரே, பெரிய பொக்கிஷமே நீங்கள் தான், ஞானத்தின் உறைவிடமே நீங்கள் தான். உம்மிடத்தில் வந்தால் நான் எதெல்லாம் தேடுறனோ அதை என்னை தேடி வரும் என்று இப்பொழுது இருக்கிற இடத்துல உணர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆங்காங்கே இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் அவருடைய இருதயங்களை ஆண்டவரே இந்த இடத்துக்கு நேராக வாய்க்கால்களை திருப்பி விடுகிறது போல எல்லா பிள்ளைகளுடைய இருதயங்களையும் ஆவியானவரே இந்த இடத்திற்கு நீங்கள் திருப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை தேடி வந்திருக்கிற வரப்போகிற எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வாதிங்க. பரிசுத்த அலங்காரத்தினால உடுத்துங்க, பரிசுத்த வஸ்திரத்தினால உடுத்துங்க ஆண்டவரே. யோசேப்பை ராஜ வஸ்திரத்தினால உடுத்தினது போல, மொர்தேக்காயை ராஜ வஸ்திரத்தினால உடுத்தினது போல, இளைய குமாரனை நல்ல வஸ்திரத்தினால உடுத்தினது போல நல்ல வஸ்திரத்தினால உடுத்துங்க ஆண்டவரே. ராஜ மோதிரத்தை கொடுத்தீர், முத்திரை மோதிரத்தை யோசேப்புக்கு கொடுத்தது போல, மொர்தேக்காய்க்கு நல்ல ஒரு அக்கினி ரதத்தை கொடுத்தது போல ஆண்டவரே, இளைய குமாரனுக்கு ஒரு மோதிரத்தை கொடுத்தது போல ஆண்டவரே, அதிகாரத்தை ஆளுகையும் இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு கொடுங்க. அதிகாரங்களில் உட்கார வைங்க, ஆள வைங்க தகப்பனே. வந்து இருக்கிற வரப்போகிற எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடைசி நாட்களிலே பரிசுத்தவான்கள் எல்லோரும் ஆபிரகாமுடைய கடைசி நாட்களிலே, யாக்கோபுடைய கடைசி நாட்களில் பிள்ளைகள் தலை மேலே கை வைக்கும்போது அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே அவர்கள் மேலே வந்து வாய்க்கும் என்ற விசுவாசம் அப்படியே அவர்கள் மேல் வாய்த்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே. அதே போல ஒவ்வொரு கூடுகையும் வரும்போதும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு கூடுகையில் வரும்போதும் என் ஆண்டவர் அதரிசனமான தேவன் தம்முடைய பிரசன்னத்தின் கரத்தினால் அவர்கள் மேல் வைத்து, ஆபிரகாம் கடைசி நாட்களிலே ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபு கடைசி நாட்களில் தங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, ஒவ்வொரு கூடுகையிலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசுவின் இரத்தத்தினால இந்த பிள்ளைகள் மேலே தேவன் வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையையும் ராஜ சிங்காசனத்தையும் ஆளுகையும் செழிப்பையும் ஆண்டவரே, நீர் இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு முறையும் நீர் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்க சமூகம் தேடி வருகிறவர்களுக்கு கர்த்தர் வெறுங்கையாய் நீர் அனுப்புகிறதில்லை, வெறுமையாய் விடுகிறதில்லை. குடும்பங்களை தலைக்க பண்ண போகிறீர், அவர்கள் முயற்சிகளை எல்லாம் மேலோங்க பண்ண போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும்
வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்லுணவே, நாளெல்லாம் உம் நினைவே, நல்லுணவே, நாளெல்லாம் உம் நினைவே, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, என் பாவம் நீங்கிட எடுத்தீர் சிலுவையை, என்னே உம் அன்பு, என் பாவம் நீங்கிட எடுத்தீர் சிலுவையை, என்னே உம் அன்பு. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே, அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும், அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும். உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நாங்கள் உம்முடைய குரலை கேட்க ஆவலாய் வந்தது போல நீர் எங்கள் குரலை கேட்கிறதற்கு, எங்கள் துதியை கேட்கிறதற்கு, எங்கள் துதியை சுகந்த வாசனையாய் முகர்கிறதற்கு, ஆனந்த தைலமாய் ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நல்ல பரிமள தைலமாய் கர்த்தர் முகருகிறதற்கு வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன எங்கள் நல்ல சங்கீதக்காரன் ஆண்டவரே, நீர் எங்கள் துதிகளை ருசிக்க வந்திருக்கிறதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம அம்லேஸ் டேவிட்சன் ஐயா எத்தனை பேருக்கு தெரியும்? வருஷம் வருஷம் வருவாங்கல்ல, 2 கண்ணும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா நினைக்கிறேன் வந்துட்டு என்கிட்ட திடீர்னு சொன்னாங்க, ஜான்சன் பிரதர் கொஞ்ச நேரம் ஆராதிக்கணும், ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம தேவ சமூகத்தில் சர்ச்சில் உட்காந்து நீங்கள் கீபோர்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரிண்ணே அப்படின்னு சொல்லி கீபோர்டு கொண்டு வந்து ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு அண்ணனுக்கு ஒரு சின்ன மைக் போட்டு கொடுத்தேன். நானும் அண்ணனும் தான் இருக்கிறோம், அமலேஷ் அண்ணன். அவங்க கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆண்டவரை துதித்து பாடினார்கள். பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, அடுத்தடுத்த பாடல் ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருந்தாங்க. அதான் நினச்சேன், ஸ்டேஜில் மக்கள் ஒரு திரள் கூட்டங்கள் முன்னாடி மட்டும் இல்லை, தனியாக ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு இங்கே உட்காந்து அந்த சர்ச்சில் இந்த இடத்துல உட்காந்து அவங்க பாடி துதிச்சா. 2 மணி நேரத்திற்கு மேலாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது. துதிக்கிற அந்த ஆசையில் நிறைஞ்சிட்டிங்கன்னா, இங்கே யார் இருக்கிறா, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, யார் பார்க்குறா இல்லை, கர்த்தரை நான் துதிக்கிறேன். கர்த்தருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்க நாம் ஆசைப்படுவோம். ஆண்டவருடைய துதியின் அபிஷேகம் மேலே இருக்கும் என்றால்
நம்ம துதிக்க ஆசைப்படுவோம். அதனால இப்போ ஒரு சின்ன கூட்டமாக தான் வந்திருக்கிறோம். ஆண்டவரை நாம் பாடி துதிப்போம். 2 நாளாகமத்தில் 20வது அதிகாரத்தில் நினைக்கிறேன், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கும் போது எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிந்தார்கள். பாடி துதி செய்கிறத ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அவரை உயர்த்தும் போது அவர் வந்து வாசம் செய்கிறார். என்னோடு சேர்ந்து நாம் ஒருமித்து ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துவோம். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா உங்க சத்தம் வரட்டும், உங்க காது கேட்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மனம் சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவே என்கிற இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்க. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? கைவேத்தி காட்டுங்க. 2 பேர், எல்லாருக்கும் தெரியும்ல? ஓகே. இது வந்து நாங்கள் யூத்தாக இருக்கும்போது இந்த பாட்டை ஜெயசீலன் அண்ணன், எஸ்ஐகே பிரான்சிஸ் அண்ணனுடைய அவங்க தங்கச்சை கட்டின அவர் மாப்பிள்ளை, அவங்க 11 நாள் துதிச்சு கின்னஸ் புக்கில் சாதனை படைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்க 11 நாள் இடைவிடாமல் துதித்து அவங்க எழுதின பாடல் தான் இது. மனம் சுத்தி வருதே தானாய் அந்த பாடலை ஏற்றிருக்கிறாங்க. நிறைய என் உயிரான இயேசு என்கிற பாடலை அவங்க தான் ஏற்றினாங்க. நிறைய பாடலை ஏற்றிருக்கிறாங்க. நல்ல ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு தேவ மனிதர். அதனால துதிங்க, நல்லா துதிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்ம துதிக்கலாமா? ஆண்டவரை சுற்றி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள்னு பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன். ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சர்ச்சில் ஒரு திரள் கூட்டம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-80 பேர் 100 பேராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாலிபர்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணால் 100 பேரையாவது குறைஞ்சது அவங்கள பார்க்கலாம். ஆனால் அவ்வளோ வாலிபர்கள் இருக்கும்போது ஒரு சிறு கூட்டமாக ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம ஆண்டவரை உயர்த்த நீங்கள் ஆண்டவரை சுற்றி வர ஆசைப்படுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எதிர்காலம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் அவர்களை என்னுடைய ஜெப வீட்டிற்குள் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சத்தம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மளெல்லாம் ஆண்டவருடைய வீட்டிற்கு கொண்டு வந்து, இது என்னுடைய வீடு என்று ஆண்டவர் சொன்னார். அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு போகும்போது சொன்னார், என்னுடைய வீட்டை நீங்கள் கல்லர் குகையாக மாற்றி இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்றார், அதே ஆண்டவர் அவருடைய ஆலயத்தை அவருடைய வீடு என்று சொல்லுகிற தேவன், அவர் வந்து சொல்லுகிறார், என்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவன். அவரை நாம் சுற்றி வரும்போது அவர் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தேவன். அவர் நம்மை உருவாக்குகிற தேவன், நம்மை கனப்படுத்துகிற தேவன். எழுமி நின்று பாடலாமா? நல்லா துதிக்கிற பாடலை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஆராதனைனால எந்திரிச்சிருவாங்க. அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கும். மெசேஜ் டைம் மட்டும்தான் உட்காருவாங்க. ஆனால் மெசேஜில் ஆவியானவர் அவங்களோடு ஒரு வார்த்தையை பேசுகிறார் என்றால் எழும்பி கையை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுவாங்க. அதை ரிசீவ் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த வார்த்தையை பிடித்து ஆவியில் நிறைவாங்க. சிலர் ஓடலாம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ சந்தோஷம் தாங்க கூட ஜம்ப் பண்ணுவாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நிறைய மீட்டிங்கில் இப்படி பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவர் என்னோடு பேசிட்டாரு. நான் உடஞ்சி போய் வந்தேன், நான் என்னுடைய போராட்டத்தோடு வந்தேன், கர்த்தர் என்னோடு இடைப்படுகிறாருன்னு அந்த மகிழ்ச்சியோடு மெசேஜ் டைம்லேயே அப்படி இருப்பாங்க. அந்த ஆண்டுடைய வார்த்தையில் களி கூறுறது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் களி கூறுறது. நம்ம தமிழ் பீப்புள் தான் ரொம்ப சென்சிட்டிவாக, அதுவும் கிறிஸ்தவ பீப்புள். உலக மக்களை பார்த்துருக்குறேன். இந்து கோயிலில் பல கோயில்களுக்கெல்லாம் பார்த்துருக்கேன். எல்லா மதத்து கோயில்லையும் அவங்க எவ்வளவு தன்னை தாழ்த்தி சட்டையை கழட்டி போட்டு ஆடுறாங்க, உருள்றாங்க, தோப்பு கண்ணம் போடுறாங்க, எதேதோ பண்றாங்க, செருப்பு போடாம நடக்கிறாங்க, எதேதோ வேஷம் போடுறாங்க. ஜனங்கள் அப்படி அவர்களுடைய தெய்வத்திற்காக வைராக்கியம் பாராட்டும் போது வானத்தையும் பூமியும் மனிதனையும் படைத்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹிஸ்டாரிக்கல் தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து யார், எப்பொழுது பிறந்தார், கிமு என்றால் என்ன, கிபி என்றால் என்ன, இதெல்லாம் ஒரு
வரலாறே இருக்கிறது நம்மளுடைய ஏன் எவ்வளவு தெய்வங்கள் இந்த பூமியிலன்னு சொல்லப்படுறாங்க. யாருக்காவது அவங்க கிமு கிபின்னு, அவங்க கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு ஒரு இது உண்டான்னு பாருங்க, ஹிஸ்டரி உண்டான்னு. இவர் வாழ்க்கையில இவர் அந்த ஆண்டுகளையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவரை வைத்துதான் இந்த பூமி ஏங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய நாமத்துல நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ, விசுவாசத்தோடு கேட்கிறோமோ, அதெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டுடைய சமூகத்துல வந்து அவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம எப்படி ஆராதிக்கணும்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு என்னிடத்துல அன்பு கூறணும். தங்களுடைய வாயினால அல்ல. சிலர் வாயினால உதட்டுனால அன்பு கூறுவாங்கன்னு இயேசு கிறிஸ்து மத்தேயுல எழுதி வச்சிருக்கிறாரு. உதட்டுனால என்னை அன்பு கூறுவாங்க, வாயினால அன்பு கூறுவாங்க, ஆனா அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறதுல உண்மையான அன்போடு, ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் மனிதர்களையும் படைத்த தேவன், முதல் மனிதனை மண்ணினால் உருவாக்கின தேவன், இந்த மனு குலத்தையே உருவாக்கின தேவன், வல்லமையுள்ள தேவன், சரித்திர தேவன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு இருந்ததுக்குடைய சாலமோன், அதற்கு முன்பாக 2000 ஆண்டுகளுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டின சாலமோன் தேவாலயத்தினுடைய செவர் இன்னமும் இருக்கிறது எருசலேம்ல. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தெய்வம், சரித்திரத்தில் இருக்கிற தெய்வம், உயிருள்ள தெய்வம், நிரூபித்த தெய்வம். வேதத்தில் உள்ள அதிசயங்கள்லாம் பாருங்க, அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. பழைய நாட்கள் அங்க என்னென்ன தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் என்னென்ன சொன்னாங்களோ அது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்பாக வரைக்கும் இஸ்ரவேல் தேசமே கிடையாதுயா, பைபிள்ல எங்கேயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அழிஞ்சு போயிருச்சியா? ஏன் அழிஞ்சது? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து சொந்த ஜனங்களே அவரை சிலுவையில் அடித்ததுனால, ரோமர்கள் முக்கியம், ரோமர்கள் அவங்களுக்கு கொடுத்த அதிகாரம் தான் முக்கியம். வேத பாரகர், பரிசேயர், பிரதான ஆசிரியர்லாம் என்ன சொன்னாங்க? திரள் கூட்டம் இயேசுவுக்கு பின்னாக போயிட்டு இருக்குது. இப்படி போறதுனால ரோமர்கள் நம்மையும் நம்மளுடைய ஜெப ஆலயத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் இது பண்ணிடுவாங்க, ஒழிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க தான் ரோமர்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. ரோமர்கள் தான் ஆட்சி செய்யறாங்க எருசலேமை. அதனால இயேசுவை கொல்லணும்னு நினைச்சாங்க, எல்லாத்தையும் பிடுங்கிடுவாங்கன்னு. கடைசி அதே ரோமர்கள் தான் அந்த தேவாலயத்தை, சாலமோனுக்கு அப்புறம் புதுப்பிக்கப்பட்ட தேவாலயம், சாலமோன் காலத்திலையும் கட்டின தேவாலயம் சரியாக எனக்கு தெரியல, ஆனா திருப்பி இடித்து போட்டார்கள். திருப்பியும் கட்டப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைக்கிறேன். சரியா எனக்கு நான் நெக்ஸ்ட் வீக் வேணா உங்களுக்கு நான் அதை டீட்டெயில்டாக சொல்றேன். ஆனால் அந்த திருப்பியும் கட்டப்பட்ட ஆலயத்தை ரோமர்கள் கிறிஸ்துவுக்கு பின், ஆண்டவர் சிலுவை பாடுகளுக்கு பின், கிறிஸ்து பிறப்பிற்கு பின் 70வது ஆண்டுல அதை எல்லாத்தையும் உடைச்சு போட்டாங்க. எதற்காக கிறிஸ்துவை புறக்கணிச்சாங்களோ, இந்த ஆலயம் தான் முக்கியம், கலாச்சாரம் தான் முக்கியம், எல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு இயேசுவை இது பண்ணாங்க, புறக்கணித்தார்கள், சிலுவையில் அடைச்சாங்க. அந்த ஆலயம் மீண்டும் சுட்டரிக்கப்பட்டது, மீண்டும் அழிக்கப்பட்டது. அதுல ஒரு செவர் இன்னும் இருக்குது. அதுலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் போய், அது யாரு கட்டின செவரு? 2வது கட்டின ஆலயம் புதுப்பிக்கப்பட்ட ஆலயம். சாலமோன் கட்டின ஆலயத்தை புதுப்பிச்சாங்க, ரோமர்கள் அழிச்சாங்க. இன்னும் அந்த செவர் இருக்குது, சாலமோன் கட்டின ஆலயத்தினுடைய செவர். அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம், உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறோம். எல்லாரும் ஆராதிக்கிறத காட்டிலும், இந்த உலக மக்கள் எல்லாரும் ஆராதிக்கிறத காட்டிலும் நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரை ஆராதிக்கலாம். இன்னும் அதிகமாக நாம் அவரை மேல் அன்பு செலுத்த வேண்டும். இன்னும் அதிகமாக அவருக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும். இன்னும் அவருடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை ஆராய்ந்து அதற்காக நம்முடைய வாழ்வை கொடுக்க வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ்,
அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்படி ஆராதிக்கலாமா? தேங்க்யூ லோ. ஆண்டவரை மனம் சுத்தி சுத்தி வரட்டும். எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், சர்வ சிருஷ்டிக்கும் நாயகர். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். அந்த பாட்டு பாடலாமா? இயேசுவே அப்படி மைனர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. இயேசுவே ஆண்டவர். எஸ் லார்ட். இயேசுவே ஆண்டவர். ஜீசஸ். இயேசுவே ஆண்டவர். ஓ நம் இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே. நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே. நம் இரட்சண்ய கண்மலை, அவரே நம் தஞ்சமே. நம் இரட்சண்ய கண்மலை, அவரே நம் தஞ்சமே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே. இயேசு இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர். நல்ல சத்தமா சொல்லலாம். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். இயேசு வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். இயேசுவே இயேசுவே ஆண்டவர். நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து நல்லா செஞ்சு ஆண்டவரை உயர்த்துவோமா? இயேசுவே. நல்ல சத்தமாய் உயர்த்துங்க கர்த்தரை. அவர் நாமம் உயரட்டும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. மீண்டும் சொல்லுவோமா? நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே. நல்ல சத்தத்தை உயர்த்தி நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரை நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரை நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே. Thank you Lord. Shataraba Shatalaraba. இயேசுவே இயேசுவே ஆண்டவர். இயேசுவே இயேசுவே. Jesus Jesus. இயேசுவே இரட்சகர், நம் இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சகர். நம் இயேசுவை போலவே, நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே. நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர். நம் இரட்சண்ய கண்மலை, அவரே நம் தஞ்சமே. நம் இரட்சண்ய கண்மலையே, நீரே என் தஞ்சமப்பா. இயேசுவே இயேசுவே ஆண்டவர். Thank you Jesus. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இயேசுவே
இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே பரிசுத்தர். முழு பலத்தோடு நல்லா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பரிசுத்தரப்பா, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், இயேசுவே ஆண்டவர், வல்லமையுள்ளவர், ஓ அதிசயங்களை செய்கிறவரே. நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு நன்றி சொல்லலாமா? பெரியவர், உன்னதர், அதிசயர், அற்புதர் அவர். அவர் நம்மை நேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய தெய்வத்தை ஆராதிக்கணும்னா நீங்கள் ஒரு பாக்கியவான்கள். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துக்கலாமா? இன்னொரு பாடலை பாடலாம். ஆண்டுடைய சமூகத்தில் மட்டும் நல்லா சிரிச்சு, எப்படி சொல்லியிருக்குது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு உங்க வாயிலிருந்து இருதயத்தில் மகிழ்ச்சி, வாயில ஆனந்த சத்தம் புறப்படணும். இப்பொழுதுதானே அவங்களால முடியாம இருக்கலாம். சில போராட்டங்கள் கட்டுகளை இருக்கும்போது நம்மளுக்கு முடியாது, ஃப்ரீயா ஆராதிக்க முடியாது. அந்த பிரச்சனை நம்மளை தடுக்கும். நம்மளால தைரியம் இருக்காது, ஆராதிக்கிறதுக்கு தைரியம் இருக்காது, ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்றதுக்கு ஒரு தைரியம் இருக்காது. ஆவியானவருடைய உதவியை நம்மளும் நாட மாட்டோம். அதனால நம்மளை கட்டி வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் ஆராதிக்க ஆராதிக்க கொஞ்சம் கொஞ்சமா வாயை திறக்க திறக்க கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர்கிட்ட பேச பேச ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்வார். கட்டுகளை அறுப்பார், நுகங்களை முறிப்பார், சிந்தையை மறுரூபமாக்குவார், இருதயத்தை மறுரூபமாக்குவார், வாழ்க்கையில சரியான டிசிஷன் எடுக்க வைப்பார். எத்தனையோ தடவை கர்த்தர் என்னை அப்படி நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்க ஆராதிக்க கிட்டி சேர அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அவர் சொன்ன இந்த பிராமிஸ்க்கு அவர்கிட்ட அன்பு கூர்ந்தாலே சகலமும் நன்மைக்கு எதுவா. எதையும் கொடுத்தா நன்மைக்கு எதுவா இல்லை. ஆடை கொண்டு வந்து கொடுக்கணும், மாடை கொண்டு வந்து கொடுக்கணும், கோல்டை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னி ஆண்டவர் சொல்லியிருந்தா எவ்வளோ கஷ்டம். ஒவ்வொரு டைமும் அப்படி வர முடியுமா? பழைய ஏற்பாடுலலாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது என் சமூகத்திற்கு வெறுங்கையா வரக்கூடாதுன்னு போட்டிருக்கிறார். எதையாவது கொண்டு வரணும்னு போட்டிருக்கிறார். முடியலையா, கஷ்டப்படுறியா, மெல்லிய மாவையாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம அன்பு கூர்ந்தாலே நமக்கு தீமைகளை நன்மையாக மாற்றுகிறார், துன்பங்களை இன்பமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஜி ஷார்ப் மேஜர்மா. இன்னொரு பாடல் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பழைய முன்னாடி வந்துருச்சு, சில ஆண்டுகள் முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜோயல் தாமஸ் ராஜ் அந்த ஊழியர் சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பாடல் எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவர், நீ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. இந்த பாடல் எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? எனக்கெல்லாம் த்ரோட்டு இன்னைக்கு ரொம்ப இதாக இருக்குது, பேசினாலே இருமல் வருது. அப்படி இருந்தும் எவ்வளோ கத்துறோம் பாருங்க. ஆண்டுடைய சமூகத்தில் 10 பேர் இருந்தாலும், 20 பேர் இருந்தாலும், 50 பேர் இருந்தாலும், 500 பேர் இருந்தாலும், சில ஆயிரங்கள் முன்னாடியும் இப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு 10,000 15,000 பேருக்கு முன்னாடி ஆராதனை நடத்தி இருக்கிறேன். இந்த ஆண்டு, போன ஆண்டு லாஸ்ட்ல 5,000 பேர் 6,000 பேர் இருக்கிற ஸ்தலத்திலையும் ஆராதனை நடத்த ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இப்படி பல இடத்துல நின்னாலும் சின்ன கூட்டம். இன்னைக்கு நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம்? ஒரு 15 பேர் இருப்போம். இங்கேயும் அதே பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறேன். அங்கே எப்படி இருக்கிறோனோ அப்படிதான் இங்கேயும் இருக்கிறேன். நீங்களும் அப்படிதான் ஆராதிச்சு பழகணும். வீட்டில் ஆராதிக்கணும், சபையில் ஆராதிக்கணும், சில கூட்டமாக சேர்ந்து ஆராதிக்கணும். சிலர் மைக்கை கொடுத்து ஆராதிப்பாங்க, தனியாக ஆராதிக்க மாட்டாங்க. எப்போவுமே கர்த்தரோடு ஒரு ஐக்கியத்தில் பாட்டு பாடுங்க. ஃபாதர் பெர்க்மான் ஐயா சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிச்சு ஒரு 4 பாட்டு 5 பாட்டு பாடினா
தேவ பிரசன்னம் அவங்களை நிரப்பிவிடும். அந்த பாட்டு அப்படியே விசுவாசிச்சு பாடணும். ஏதோ சொல்லிட்டாங்கன்னு பாடக்கூடாது. ஒரு வசனம் சொல்லுது, நாவினால் அன்பு கூறக்கூடாது, உண்மையினால் கிரியையினால் அன்பு கூறணும்னு சொல்லி. அதனால நம்ம வார்த்தை, இயேசு கிறிஸ்துவும் அதான் சொல்றாரு, உங்க வாயிலிருந்து நீங்க என்னை கனப்படுத்துறீங்க, ஆனால் உங்க இருதயம் தான் எனக்கு வேணும். உண்மையோடு சொல்லணும், அந்த வார்த்தையை அன்போடு சொல்லணும். அவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார், ஒவ்வொருவருக்காகவும் தன்னை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருவருடைய எதிர்காலத்திற்காக நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி. அவர் கொடுக்கலன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். நம்ம பாவத்திலேயே செத்து நித்திய நரகத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறியிருப்போம். ஆண்டவர் அங்கிருந்து நம்மளை எடுத்து நித்திய பரலோகத்திற்கு பங்குள்ளவர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத, நான் சொல்லுங்களேன், விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே. சொல்லுங்க, நல்ல சத்தம் தம்பிமார்கள் சொல்லுங்க, உங்க சவுண்டு கேட்கணும். சொல்லுங்க, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஹல்லேலூயா. அப்புறம் ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. அவர் சிலுவையில் நமக்கு மிகுதியான கிருபையை சம்பாதித்து வைத்துவிட்டு போனார். ஏன்? நாம் பெற வேண்டிய தண்டனை அவர் பெற்றுக்கொண்டார். எப்பொழுதெல்லாம் அவரை பார்க்கிறோமோ நாம் தண்டனையிலிருந்து விடுதலையாகி அவருடைய பிரசன்னத்திற்குள் நாம் வருகிறோம். ஹல்லேலூயா. பாடலாமா? எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? கேட்டிருக்கீங்க? கை உயர்த்தி காட்டுங்க. 2 பேருக்கு தெரியுது, 3 பேர் தான் தெரியுது. ஓகே, நான் பாடுறேன், நீங்க என்னோட சேர்ந்து பாடி கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீங்க பாடுங்களா? விவரிக்க முடியாத, விவரிக்க முடியாத. கண்களை மூடிக்கோங்களேன், அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க. நல்லா பாடுங்க, பாடுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி. வர்ணிக்க முடியாத, நீ நல்லவரே. Yes, glory to Jesus. உம் கரங்கள் என் ஆதாரமே, நீ நல்லவரே. Jesus, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அடுத்த ஸ்டான்ஸ் கற்றுக்கலாமா? ஏந்தி நீர், ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை. மீண்டும் பாடலாமா? ஏந்தி நீர், ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். ஏந்தி நீர், தாங்கி நீர்,
உயர்த்தினீர். நான் ஒரு தடவை சின்ன பையனா இருக்கும்போது கடலுக்கு குளிக்க போயிருந்தேன், வீட்டுக்கே தெரியாம. அப்போ கொஞ்சம் தூரம் போகும்னு சொல்லி கழுத்து வரைக்கும் போனேன். கடல் ஆழம் எவ்வளோ இருக்குன்னு ஆசை. இன்னும் என்னைய முக்குமான்னு பார்ப்போன்னு சொல்லி இன்னும் 2 ஸ்டெப்பு வச்சேன். உள்ளே போயிட்டா என் கால் கீழே படலை, என் தலைக்கு மேலே தண்ணி போயிடுச்சு. அப்போ தான் பயம் வருது. அது வரைக்கும் பயமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 7th 6th 7th அந்த டைம்லையே எப்படியோ ஒரு அலை என்னை அடித்து வெளியே கொண்டு வந்து போட்டது. இதுக்கு முன்னாடி இன்னொரு சாட்சியை சர்ச்சில் சொன்னேன். கரண்ட்னா எப்படி இருக்கும், அது அடிச்சிரும்னு சொல்லுவாங்களே, எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி ஒரு நல்ல பெரிய ஆணி எடுத்து, வீட்டில் யார் இருந்தால் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லி யாரும் இல்லாத டைமில் அந்த ஆணியை கொண்டு வந்து அந்த பிளக் பாயிண்ட்ல கொண்டு வந்து உள்ளே போய் விட்டேன். கிருன்னு அடிச்சது எப்படியோ கீழே விழுந்துட்டேன். அதுவும் யாருமே இல்லாத டைம்ல. நீ சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை ஆபத்து, எத்தனை பயங்கள், எத்தனை உலகத்தில் ஆக்சிடென்ட். திடீர்னு ஒரு நாள் சைக்கிளை ஓட்டிக்கிட்டே இந்த பாலத்துக்கிட்ட நிறைய கொக்குகளாக இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது அதை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே போய் நேராக போய் பஸ்ஸில் போய் மினி பஸ்ஸில் போய் மோதிட்டு நிற்கிறேன். அவன் 8th எனக்கு முன்னாடி பிரேக் போட்டு நின்றுட்டான். அவ்வளோ தூரம். எத்தனையோ ஆக்சிடென்ட் யோசித்து பார்த்தா, எத்தனையோ ஆபத்து, தீமைகள், பொல்லாத உலகத்தில் எதிர்பார்க்க முடியாத. சில டைம் நம்ம கரெக்டாக போனோம், சிலர் வந்து இடிக்க வந்தாங்க, கர்த்தர் காப்பாற்றினார். எத்தனையோ தீமையிலிருந்து, எத்தனையோ பகுதியிலிருந்து, பயம் நிறைந்த நேரத்தில் கர்த்தர் தாங்கினார். அதை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன செஞ்சிருப்பார்னு உங்களுக்கு தான் தெரியும். தாயின் கருவில் நம்மை முன் குறித்ததுனால எத்தனையோ பேர் கருவிலேயே அழிஞ்சு போயிடுறாங்க, கருவிடும் போதே அழிஞ்சு போயிடுறாங்க. எத்தனையோ பேர் பிறந்த ஒன்று அழிஞ்சு போயிடுறாங்க. எத்தனையோ பேரண்ட்டுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை இந்த பூமியில உங்கள் தகப்பன் உங்கள் தாய்க்கும் கொடுத்து உங்களை மகிமையாய் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ தகப்பன் தாய்க்கு பிள்ளைங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாங்க. இன்னைக்கும் சென்னையில் பாருங்க, இன்னைக்கும் நம்ம ஊர்ல பாருங்க, பஸ் ஸ்டாண்டு கிட்ட எத்தனையோ தகப்பன் தாய்க்குடைய பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க பஸ் ஸ்டாண்டு கிட்ட வருவாங்க, துட்டு கேட்டு வருவாங்க. அவங்க தாய் தகப்பன் எங்க இருக்காங்கன்னே தெரியாது, ட்ரெஸ் கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு நேரம் சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்டு வருவாங்க. கர்த்தர் ஆனா உங்களை எவ்வளவு நல்லா நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. என்னைக்கும் கர்த்தர் எப்படி நம்மளை வச்சிருக்கிறாருன்னு பார்க்கணும். அவங்கள எப்படி வச்சிருக்கிறாரு, இவங்களை எப்படி வச்சிருக்கிறாரு. நம்ம ட்ரம்ப் குடும்பத்துல பிறக்காம போயிட்டோம், பிரசிடென்ட் அவங்க குடும்பத்துல, அம்பானி குடும்பத்துல இல்லாம போயிட்டோம். இப்படி பார்க்க கூடாது. எத்தனை பேர் கை கால் இல்லாம, ஊனமா, குருடா, நொண்டியா, நடக்க முடியாம இந்த பூமியில பிறந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் அன்னைக்கு அலெக்ஸ் பாஸ் சொல்லும் போது சொன்னாங்க, 6 மாச பிள்ளைக்கு கேன்சர். எப்படி கடினமான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க தெரியுமா? பொல்லாத உலகத்தில் அவர் தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். கைகளை உயர்த்தி கண்களை மூடி அவர் செய்த அன்பை நினைத்து, இம்மட்டும் பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. நான் அது இல்லை இது இல்லைன்னு நான் உங்களை இங்க பெற்றோர்கிட்ட குடும்பத்துல இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும். ஆண்டவரே, நீங்க என்ன பிரகாசிக்க பண்ணுவீங்க, நீங்க விளக்கை ஏற்றுவீங்க, நீங்க இருளை வெளிச்சமாக மாற்றுவீங்க. எஸ்தர் ராணியை உயர்த்தின தேவன், தகப்பன் தாய் அற்ற ஒரு பிள்ளைய ராஜாத்தியாக எத்தனையோ நாடுகளுக்கு ராஜாத்தியாக மாற்றின தேவன். ஆடுகள் பின்னே அலைந்த தாவீதை அரியணை கொடுத்து அவரே அழைத்து, இயேசு கிறிஸ்துவே அழைக்கிறார், பிதாவாகிய தேவனே அழைக்கிறார். ஆடுகளுக்கு பின்னாடி இருந்த தாவீதை ஏன் அழைத்தார்? ஏன் ஆடுகளுக்கு பின்னாடி போன தாவீதின் மேல் கர்த்தருடைய கண் பட்டது? அவன் ஒரு ஆராதிக்கிற வீரனாக இருந்தான். வனாந்திரத்தில் கர்த்தரை உயர்த்துகிறவனாக இருந்தான். வனாந்திர பாதை பயத்தை கொடுக்கல, வனாந்திரத்தில் அவனை கர்த்தரோடு சார்ந்து கொள்ள அவனுடைய இருதயம் பழக்கப்பட்டது. தாவீதின் சகோதரர்கள்லாம் ஆர்மியை சார்ந்து கொண்டாங்க. ஆனா
ஆனா தாவீது வனாந்தரத்துல யாரை சார்ந்து கொள்ள முடியும்? சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது. அதை கொள்ளணும்னா கர்த்தரை மட்டும்தான், தெய்வத்தை மட்டும்தான் சார்ந்து கொள்ளணும். தெய்வத்தை மட்டும்தான் உயர்த்தி பாடணும். அதை செய்து கொண்டிருந்தான். கர்த்தர் தாவீதை தன்னுடைய கரத்தில் எடுத்தார். இந்த வயசுல நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவரை உயர்த்த வேண்டியது, ஆண்டவரோடு இருக்க வேண்டியது. உங்களுடைய வனாந்தர பாதையை நினைத்து நீங்க படுற கஷ்டத்தை நினைத்து முறுமுறுக்க வேண்டியதல்ல. அந்த இடத்துல ஆண்டவரோடு நீங்கள் பழக வேண்டியது, ஆண்டவரோடு உங்கள் நேரத்தை செலவிட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதை செய்து பாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் பிரகாசிக்கும். உங்கள் எதிர்காலத்தில் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அவர் இம்மட்டும் தாங்கினார். கைகளை உயர்த்தி சொல்லுமா? தாங்கி ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. கைகளை உயர்த்தி நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என்ன ஆதாரமே. ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க இருதயத்துல. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என்ன ஆதாரமே. மீண்டும் சொல்லுங்க, நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத. Thank you Jesus. எல்லாரும் எழுப்பில் இருக்கலாமா? இன்னொரு 2-3 நிமிடங்கள் ஆராதித்து முடிக்க போகிறோம். எங்க அப்பா அவங்களுடைய வாழ்க்கையை சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்ட காரியத்தெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சின்ன பையனா இருக்கும்போது ஆட்டுக்கு போடுற அந்த சூத்த கத்தரிக்காய், அந்த சூத்தையா இருக்கிற வெண்டைக்காய், இந்த மாதிரி காய்கறியை தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்களா. அவங்க கஷ்டத்தின் நிமித்தம் வாங்கிட்டு வந்து அதை தான் சமைச்சு சாப்பிடுவாங்களாம். சில நாள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னா கல்யாணம் பண்ண யார் வீட்டு கல்யாணத்துக்குலையா உள்ளேயாவது போய் சாப்பாடை எடுத்து வந்து சாப்பிடுவாங்களாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நேசிச்சாங்க. அந்த சூழ்நிலையில் என் குடும்பத்தில் எங்கள் அப்பாவோட பிறந்த எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பாவுடைய அண்ணன் அவங்களாம் அந்த டைமில் வாலிப நாட்களில் நிறைய கேஸ் எடுத்துட்டு, எங்கள் மாணிக்க பெரியப்பாலாம் தெரியும் உங்களுக்கு, அவங்க ரத்தனபால் பாஸ்டெல்லாம் திருநெல்வேலியில் இருக்கிறாங்க. அவங்களாம் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு கேஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆரம்ப நாட்களில், அவங்களுடைய வாலிப ஸ்டேஜில். நான் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அவங்க வாலிப ஸ்டேஜில் அவங்க காலேஜ் போகும்போது ஒரு பேண்ட்டோ 2 பேண்ட்டோ தான் இருக்குமா, மாற்றி மாற்றி போடுவாங்களாம். கிழிஞ்ச பேண்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டு போவாங்களாம். ஆனால் அங்கே போய் ஊழியம் செய்வாங்களாம். போய் ட்ராக்ஸ் கொடுக்கறது, இயேசுவை பற்றி சொல்கிறது. அந்த இயலாமையிலும் வறுமையிலும் தரித்திரத்திலும் தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு உண்மையோடு ஊழியம் செஞ்சதுனால, ஆண்டவரை நேசிச்சதுனால இன்னைக்கு ஆண்டவர் அவங்கள கனப்படுத்தி வச்சிருக்கிறார். குடும்பத்தில் உயர்த்தி வச்சிருக்கிறார். பலருக்கு உதவி செய்கிற அளவுக்கு, பலருக்கு படிக்க வைக்கிற அளவுக்கு பலரை. இவர் எங்கள் அப்பாவுக்கு 8 பிள்ளைங்க. இந்த கடைசி எமி டாக்டராக இருக்கா. டாக்டர் படித்தா எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி கர்த்தர் பான்சர்ஸ் எழுப்பினார்.
தேவையை சந்திச்சார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அவங்கள அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை நேசிச்சதுனால தன்னுடைய வாலிபத்துல முறுமுறுக்காமல், ஏன் தெரியல, ஆண்டவர் இதை திருப்பி திருப்பி பிரஸ் பண்றாரு. எத்தனை பேர் இங்க முறுமுறுப்போட வந்திருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு அது இல்லையே, பைக் இல்லையே, எனக்கு ஸ்கூட்டி இல்லையே, எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லையே, எனக்கு அது இல்லை, இது இல்லை, இதெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த நேரத்துல நீங்க ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற நேரம், ஆண்டவரோடு இடைப்படுகிற நேரம், இந்த வாலிப நாட்கள், இதை நீங்க கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தில், அதற்கு உதாரணமா தான் எங்க அப்பாவை சொல்றேன், கொடுத்தாங்க. குடும்பத்திலேயே கனப்படுத்தி வச்சார். ராஜாக்கள் தேடி வருவாங்க, மந்திரிகள் தேடி வருவாங்க, வந்தாங்க. ஒரு தடவை சீஃப் செக்ரட்டரி வந்தாங்க எங்க வீட்டுக்கு. சீஃப் செக்ரட்டரினா கலெக்டருக்கு, எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் எல்லா கலெக்டருக்கும் மேல பவர் அவங்களுக்கு தான். ஒரு கலெக்டரே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அவங்களால. சிஎம்முக்கு அடுத்த ஸ்தானம் அவங்க தான். எங்க அப்பாவை தேடி வந்தாங்க. 4 பிளாக் கேட் அப்படிம்பாங்க, AK-47 4 பேர் துப்பாக்கியோட கூட்டுவார். வந்து, பாஸ்டர் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. எங்க அப்பாவோட போன்ல பேசுவாங்க. பல அதிகாரிகள் குடும்பத்திலே நான் பார்த்தேன். கர்த்தர் உயர்த்தினார். இந்த உலக மனிதர்கள் மட்டுமல்ல, பெரிய பெரிய தேவ மனிதர்களோடு, பெரிய பெரிய தேவ மனிதர்கள் இந்த சபைக்கு கொண்டு வர. தினகரனையா ஒய்ஃப் வந்து பேசி இருக்கிறாங்க இந்த இடத்துல, இதே இடத்துல ஆலயத்துல. மோகன்சி என்ன பேசி இருக்கிறாங்க. ஃபாதர் வந்திருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே போலாம். சாம் ஜெபத்ரோன் வந்திருக்கிறாங்க. கடந்த காலத்துல எவ்வளவோ பரிசுத்தவான்கள், நெல்லை ஜெபராஜையா வந்திருக்கிறாங்க. சாது ஸ்டீஃபன் ஐயா வந்திருக்கிறாங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள். ஜெர்சன் எடின்ப்ரோ, ஆல்வின் தாமஸ், சொல்லிட்டு நான் மறந்துடுவேன். ஆனா நிறைய பரிசுத்தவான்கள், தெரிஞ்ச எல்லா தேவ மனிதர்களும் இங்க வந்திருப்பாங்க நம்ம சபைக்கு. அப்பாவை குறித்து தெரிய வைத்தார், அறிய வைத்தார், நாமத்தை உயர்த்தினார். எட்வர்ட் பாஸ்டரா எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில், வெளி மாநிலத்துல, சில நாடுகள்ல சாட்சி சொல்ற அளவுக்கு உயர்த்தினார். ஏன்? கர்த்தரை நேசிச்சாங்க. வாலிபத்தை, கர்த்தருக்கு தன்னுடைய வாலிபத்தை கொடுத்தாங்க. உங்க வாழ்க்கையிலும் நீங்க ஆண்டவருக்கு உங்களை கொடுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். சூழ்நிலை அதெல்லாம் பார்க்காதீங்க, கஷ்டம் அதெல்லாம் தேவையில்லை. கர்த்தரே உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தரே உங்களை எதிர்காலத்தில் உங்களை மகிமையான ஸ்தானத்தில் கொண்டு போய் அமர பண்ணுவார். சொல்லலாமா? ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தி. ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தி. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை. நல்ல கையை உயர்த்தி, நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. கரங்கள் என் ஆதாரமே. ஜீசஸ், நீ நல்லவர். சொல்லுங்க, நீ நல்லவரே. ஹோலி கோஸ்ட், உமக்கு நன்றி அப்பா. பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, உம்மை நான் துதிக்கிறேன். நீ நல்லவரே. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குகிற தேவன், எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு அமர செய்கிற தேவன், ராஜாக்களோடு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. கரங்கள் என் ஆதாரமே. ஜீசஸ், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள் என்
ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்கு நன்றி அப்பா. நீர் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்கு நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே உமக்கென்று பிரித்தெடுத்ததற்கு நன்றி அப்பா. பிறக்கும் போதே பிரித்தெடுத்து வைத்திருக்கிறதற்கு நன்றி. நாம மகிமைக்கென்று ஒவ்வொருவரையும் நீர் நிலை நிறுத்துவீராக. ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருப்பீராக. சிந்தையில் நிரம்பி இருப்பீராக. சரீரத்தில் நிரம்பி இருப்பீராக. வாழ்க்கையில் நிரம்பி இருப்பீராக. தொடுதல், உடைய பலன், உடைய வார்த்தை அவர்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கட்டும். அவர்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும், பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு நாங்கள் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்னைக்கு எங்க அம்மா தான் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்குறாங்க, பாஸ்டரம்மா. அதனால கூட கொஞ்ச நேரம் வர்ஷிப் எடுத்துட்டேன். அம்மா வந்து ஆண்டுடைய வார்த்தை எனக்கு மட்டும் இல்லை, இப்போ சபையில் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, பாஸ்டரம்மா. எல்லாருக்கும் அவங்க ஒரு தாயாக இருந்து இந்த சபை இவ்வளோ தூரம் வளர்றதுக்கு எப்போவுமே எல்லாரும் சொல்கிற மாதிரி அவங்களுடைய ஜெபம், நான் இங்கே வந்து நிற்கிறதற்கு அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய அன்பு தான் காரணம். எல்லாரும் குடும்பத்தில் ஜெபம் பண்ணாலும் விசேஷமாக எனக்கு அவங்க ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு மட்டும் இல்லை, சபையில் யாருக்கு ஒன்றுனாலும் அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஏதாவது யாராவது சபையில் பாதிப்புக்குள்ளே ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்ணீர் அவங்க உள்ளத்திலேருந்து உடஞ்சி வந்துடும். உடனே வந்து அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, திறப்பில் நிற்பாங்க. அப்படிப்பட்டவங்க உங்களோட ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பாங்க. அதற்கு முன்பதாக தங்கச்சி எமி வந்து உங்களோடு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்வாங்க. அதற்கப்புறம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போறீங்க. சீக்கிரமா இன்னைக்கு முடிச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன பைபிள் கேம் தான், சீக்கிரம் முடிஞ்சிடும். நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா கேர்ள்ஸ்லேருந்து ஒரு 3 பேர், பாய்ஸ்லேருந்து 2 பேர் போதும். வரீங்களா? ஆல்ரெடி இங்கே நம்ம வச்சுருக்கிறது தான், இந்த கேம் முன்னாடியே வச்சுருக்குறோம். அதாவது ஒரு கேரக்டர் இதில் இருக்கும். இது உங்களுக்கு என்ன கேரக்டர் வருதோ அது ரிலேட்டடான க்ளூஸ் கொடுத்து அடுத்தவங்களை வந்து கண்டுபிடிக்க வைக்கணும். தெரியும்ல, நம்ம முன்னாடியே சொல்லி. ஓகே, கேர்ள்ஸ்லேருந்து ஜெஃபி, ஸ்ரீஜா வாங்க. உங்களுக்கு காமனாக தெரிஞ்சது தாவீது, சவுல், இதெல்லாம் உங்களுக்கு உடனே தெரியும்ல. அதே மாதிரி அவங்களுக்கு தான் நீங்கள் க்ளூ கொடுக்க போகிறீங்க. அதே மாதிரி கேரக்டர்ஸ், ஷீஷர்கள். பாய்ஸ்லேருந்து ஒன்று எடுத்துக்கோங்க. கேர்ள்ஸில் காமிக்காதீங்க, இங்கே எடுத்து அப்புறம் இங்கே கொடுத்துருங்க. ஓகே, க்ளூ வந்து இப்போ ஒரே ஒரு வேர்டு மட்டும் சொல்லி ஆக்ஷன்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு வேர்டில் அவங்கள கண்டுபிடிக்க வைக்கணும். அந்த ரிலேட்டடான, இப்போ வந்து தாவீது உங்களுக்கு வந்திருக்குன்னா தாவீது ரிலேட்டடாக நீங்கள் வந்து மேய்ப்பன் சொல்லலாம், ராஜா சொல்லலாம், ஆடுகள். அதே மாதிரி கோலியாத், அவங்களுக்கு கூட ஒரு பர்சன் யாராவது முக்கியமாக தெரிஞ்சது. ஸோ அதே மாதிரி சொல்லி அவங்கள கண்டுபிடிக்க. ஆனால் ஒரு வேர்டு தான் சொல்லணும் ஒரு டைமில். இதே மாதிரி 3 க்ளூ கொடுக்கலாம். ஓகே. நசரே விரதம், சிம்சன். கை தட்டிருங்க பாய்ஸ்க்கு. சரி, இப்போ கேர்ள்ஸ்லேருந்து க்ளூ கொடுக்க போகிறது. ராணி, எஸ்தர். ஃபர்ஸ்ட் க்ளூலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, சூப்பர். அடுத்து இப்போ ஐசக் இன்னொன்று. இப்போ உங்களுக்கு தெரிலன்னா பாய்ஸ் மற்றவங்க உங்கள் டீம்லேருந்து யாருனாலும் சொல்லலாம். நீங்களும் நாளும் இவங்களுக்கு ஸ்ரீஜாக்கு தெரிலன்னா நீங்கள் யாருனாலும் சொல்லலாம். பார்த்தாச்சா? ஒரே ஒரு வார்த்தை தான். மோவா, நகோமி. அது அடுத்த க்ளூ. ரூத்தா, ரூத். கரெக்ட், கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து மைக்கேல். எகிப்து அடிமை. 2 க்ளூ ஒரே ஒரு க்ளூ தான் சொல்லணும்.
சரி ஆனா சரி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. கிளாப் பண்ணிருங்க. ஐசக். ஒரே ஒரு க்ளூ தான். செகண்ட் டைம் கண்டுபிடிக்கலன்னா ரெண்டு. ஏதேன். இந்த மைக் ஆதாமேவாள். ஒருத்தரை தான் சொல்லணும். யாரையாவது ஒருத்தரை கெஸ் பண்ணி சொல்லு. ஆதாம். அடுத்து ஆதாம். ஓகே கரெக்ட். இப்போ ஜெஃபி. சீஷன். சரி. முதல் புத்தகம். மைக்ல முதல் புத்தகம். சீஷன் முதல் புத்தகம். அதை வச்சு நீங்க ரிலேட் பண்ணுங்க. மத்தேயு. சீஷன் முதல் புத்தகம். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டா ஸ்ரீஜா மத்தேயுன்னு. அடுத்து லாஸ்ட் ஒன்று ஐசக் க்ளூ கொடுக்க போகிறோம். மூன்று வேளை. தானியேல். ஃபர்ஸ்ட் க்ளூலே கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலாக சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் க்ளூலே. சில பேர் ரெண்டு க்ளூ கொடுத்து ஒரே நேரத்துலேயே அப்படியே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால யார் வின் பண்ணான்னு சொல்ல ரெண்டு பேருமே வின் பண்ணிட்டாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணதே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த டைமில் நிறைய பேர் ஐயோ தோற்றுருவோமோ அப்படின்னு வரமாட்டோம்னு நினைப்பீங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணதே நீங்கள் வின் பண்ணது தான். தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறீங்க. ஒரு 20-25 நிமிடங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போறீங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார், ஆகையால் நாமும் ஜீவிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்க்கும்போது நானும் இது மாதிரி ஒரு யூத்தாக இருந்து தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் இன்றைக்கி எனக்கு 60வது வயது நடந்து கொண்டிருக்கிறது. ஃபெப்ரவரி வந்தால் எனக்கு 60 முடிஞ்சு 61 ஆயிரும். எனக்கு நிறைய பேர் வயசை சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஆனால் நான் தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா இத்தனை ஆண்டுகள் என்னை கர்த்தர் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து என்னுடைய 6 பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தி கொடுத்துருக்கிறார். என்னை உங்கள் மத்தியில் சாட்சியாக வச்சிருக்கிறாரு. அதை நான் தைரியமாக நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் என்ன மாதிரி நீங்களும் ஒரு இதை மாதிரி நல்லா நீடித்த நாட்களால் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் எல்லாரும் சிறந்து விளங்கணும். நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையா நான் வந்து ஒரு பாஸ்டர் ஒய்ஃபாக இருக்கிறேன். நீங்கள் ஒரு சுவிசேஷகராகவோ அல்லது ஒரு தீர்க்கதரிசியாகவோ அல்லது ஒரு அப்போஸ்தலராகவோ கர்த்தருக்காக நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்றது தான் என்னுடைய வாஞ்சை. அதனால் இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் நான் உங்களை வந்து நிற்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி சிம்சோனை குறித்து பேசலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். பாவம் செய்கிறதுனால பாருங்கள், சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. அதனால் அந்த உலகத்தில் வாலிப நாட்களில் நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை மேற்கொள்ளணும். பாவத்தை மேற்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழும்படி நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். சிம்சோன் என்ன செய்தான்? பாவத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தான். ரோமர் 6வது அதிகாரம் 21வது வசனம். 21 வாசிங்க. அதுலேருந்து வாசிங்க, கடைசி 3 வசனம். ஆமென். உண்டாகும் நித்திய ஜீவன். பாருங்க, இங்க 2 பார்க்கிறோம். பாவ பிரமாணம், பாவம் ஒரு பக்கம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரும். தேவனுக்கு அடிமைகளாக நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவன் உங்களுக்குள்ள வாசம் செய்வார் என்றால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் பரிசுத்தமாகுதல், நித்திய ஜீவன். அப்போ 2 இந்த உலகத்துல உங்களை வந்து மேற்கொள்ள வாஞ்சிக்குது. ஒன்று வந்து பாவம்,
இன்னொன்று, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதிக்கு அடிமைகளாக உங்களை ஒப்பு கொடுக்கும்படி அழைக்கிறார். உங்களுடைய அவயவங்களை நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க போகிறீங்களா, அல்லது நீதிக்கு அடிமையாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்களா? இதுதான் இன்றைக்கி என்னுடைய கேள்வி. பாருங்கள், உங்களை 2 ஆளுகை செய்ய விரும்புகிறது. ஒன்று பாவம், இன்னொருவர் யார்? இயேசு கிறிஸ்து. உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார், உங்கள் உள்ளே வாழ விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வாழ வச்சிங்கன்னா அவர் உங்களை வாழ வைப்பார். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இந்த நாட்களில் உங்கள் இருதயத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு பிசாசும் ரொம்ப ஆசையாக உங்களை பாவம் செய்ய வச்சு எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போகணுன்னு அவன் ரொம்ப வாஞ்சையாக உங்கள் உள்ளத்தில் யாரை விழுங்கலாமோன்னு கெட்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறார், என்ன சொல்லுகிறார்? நீ என்ன செய்து பரிசுத்தத்திற்கு ஒன்று அடிமையாக ஒப்புக்கொடு. பரிசுத்தமாகுதல், தேவனுக்கு அடிமையாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. பாவத்துக்கு அடிமையாக விட்டுறாத, பிசாசுக்கு அடிமையாக உங்களை விட்டுறாதீங்க. அப்படி விட்டுட்டிங்கன்னா பாவத்தின் சம்பளம் ஆகிய மரணம், நித்திய நரகத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறதுனா என்னென்னா, அவங்க சொல்கிறதெல்லாம் செய்வாங்க. அடிமையோட வேலை என்னென்னா சொல்லுங்கள், எஜமான் என்ன சொல்கிறானோ அடிமையை காசு கொடுத்து வாங்கி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆப்பிரிக்காலெல்லாம் வச்சு வீட்டு வேலைக்கு பயன்படுத்துவாங்க. டேய் பெருக்கிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா, அது வாங்கிட்டு வா, எல்லா வேலையும் செய்யணும். அப்போது ஒன்று நீங்கள் யாருக்கு அடிமையாக இருப்பீங்க? ஜீசஸ்க்கு அடிமையாக இருப்பீங்க, அல்லது இன்னொருத்தருக்கு யாருக்கு அடிமையாக இருப்பீங்க? பிசாசுக்கு. இந்த நாளில் நம்ம தீர்மானம் பண்ணணும், நான் யாருக்கு அடிமையாக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கேன்? அவன் பிசாசு சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேனா, அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதை நான் செய்கிறேனா அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த நாட்களில் நிறைய பேர் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்டர்நெட், ஃபேஸ்புக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையவே என்ன செஞ்சிடுறாங்க, கெடுத்து போடுகிறார்கள். ஒருத்தங்க ஃபேஸ்புக்லேயே அவங்க அவங்கள நல்லவங்க நினச்சி பழகி ஏமாந்து அவங்க வாழ்க்கையே அவங்க நாசமாக்கியிருக்காங்க. நிறைய நேரம் செல்ஃபோன்லேயே பேசிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க நேரமெல்லாம் பிசாசு திருடி ஆண்டவரோடு பேச முடியாமல் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை கரைப்படுத்தி கொள்ளுவார்கள். தங்களை அறியாமலே செல்ஃபோனில் இருக்கிற தீமையான காரியங்கள் அதெல்லாம் கண்ணியாக அவங்கள என்ன செய்கிறோம், பாவத்தில் தள்ளிடும். அப்போ பிசாசு ஈஸியாக நம்மளை என்ன செய்வோம், அடிமைப்படுத்திடுவோம். நிறைய பேர் இப்படி தான் கஞ்சா, போதைப் பொருள், குடிக்கெல்லாம் அடிமையானவங்க எப்படி ஃபஸ்ட்டேவா ரொம்ப குடிக்க ஆரம்பிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டேய் சும்மா கொஞ்சம் குடிச்சு பாருடாம்பாங்க. அப்படி ஆசைப்பட்டு ரொம்ப குடிக்க அடிமையாகி என்னால் இப்போ விடவே முடியலடா, ஐயோ இந்த குடியிலேருந்து யார் என்னை விடுவிப்பான்னு கேட்பாங்க. பாவம் அப்படி தான். முதல்ல ரொம்ப லைட்டாக, நான் ரொம்பலாம் இல்லை, நான் கொஞ்சம் தான் பேசுவேன், அப்படிலாம் ரொம்பலாம் பழக மாட்டேன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்க அந்த பாவத்தோட அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுருவாங்க, ஈர்க்கப்பட்டு ரொம்ப என்ன செஞ்சுருவாங்க, அந்த பாவத்திலேயே அவங்க விழுந்து மரணத்துக்கு ஏதுவாக, அவங்க நரகத்துக்கு ஏதுவாக போயிடுவாங்க. எப்படின்னு சொன்னால், ஒரு காஃபி டம்ளரில் பாருங்கள், சில நேரம் ஒரு எறும்பு என்ன செய்யும், போய் இறங்கி குடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் அது வயிறு நிறைய குடித்த பிறகு அதால் அந்த எறும்பு என்ன செய்ய முடியாது, அந்த டம்ளர் காஃபிலேருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா அது கால்கள் எல்லாம் பிசு 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 பிசுன்னு ஆகிடும். சீனி இருக்குல்ல, அந்த இனிப்புக்கு ஆசைப்பட்டு என்ன செய்யுது, அந்த காஃபி குடிக்கிறதுக்கு உள்ளே போகும். ஆனால் வெளியே வர முடியாமல் நிறைய செத்து கிடக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்போ அது பாவத்தை ஆசையாக பருகுது, இன்ட்ரெஸ்டாக, எனக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குது. ஆனால் அது விரும்பி செய்கிறதுனால அதிலேருந்து வெளியே வர முடியாமல் அது கடைசி மாண்டு போகுது. நிறைய பேர் இப்படி தான் வாழ்க்கையில் தவறான காரியங்களை ஆசைப்பட்டு என்ன செய்கிறாங்க, விரும்பி இறங்குறாங்க. எனக்கு இது வேணும், இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, இவங்க இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னுவாங்க. கடைசி ஒரு நாள் கண்ணீர் வடிப்பாங்க, ஐயோ எனக்கு இந்த நபர் வாழ்க்கையில் பெரிய உபத்திரவமாக இருக்கிறதே, இந்த காரியம் நான் அடிமையாயிட்டேன், இப்போ என்னால் இதிலேருந்து விடுபட முடியலையே, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலையே. ஆனால் அதே சமயம் உங்களை ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கு சாட்சியாக நான் சொல்ல முடியும். என் வாழ்க்கையை சின்ன பிள்ளையிலேருந்து நான் நினச்சி பார்க்குறேன். இப்போ கூட நான் செய்தி கொடுக்க வர்றதுக்கு முன்னாடி நினச்சேன், நான் +2 படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எந்த நேரமும் நான் பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பேன். அடிக்கடி எங்கள் ஊருக்கு டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் ஐயா வருவாங்க, அவங்க பாட்டு.
ஏதாவது ஒரு பாட்டு என் வாயில் ஓடிக்கிட்டே இருக்கும். கிளாஸில் கூட படிச்சுட்டேன் ஒரு நாள் என்னை மறந்து. எல்லாரையும் மிஸ் என்ன கிளாஸில் டீச்சர் படிங்க, நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் தானே, இன்னைக்கு உட்காந்து படிங்கன்ட்டாங்க. நான் என்ன அறியாமல் தீயங்கும் உள்ளம் கண்டார் தயக்கம் என்ன என்றார் நானே படித்து நானே ரசிப்பேன். அப்படி பாட்டே படி எவடி இங்கே பாட்டு படிக்கிறது திடீர்னு அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. அப்படியே அடிட்டோ கிளாஸில் நம்ம மறந்து பாட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அப்படியே சத்தம் காட்டாமல் உட்காந்துக்கிட்டேன். எல்லாம் திருதுன்னு முழிக்கிறாங்க, ஒருத்தர் என்ன காட்டி கொடுக்கல. அப்புறம் டீச்சர் அப்படி கேட்டோடனே அமைதியாயிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி எவ்வளோ பாடெல்லாம் படிக்காமல் பாட்டெல்லாம் படிக்காமல் பாட்டு ஒழுங்காக படிக்காமல் பாடம் படிங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், அந்த நேரமெல்லாம் அங்கே ஏதாவது சாங் போட்டி வச்சாங்கன்னா கிறிஸ்தவ பாட்டை எடுத்து படிச்சிருவேன். எனக்கு பாட்டு படிக்கிறதுனா ரொம்ப இஷ்டம். அது மாதிரி ஏசப்பாவை குறித்து மற்ற பிள்ளைங்களுக்கு சொல்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடச்சிதுன்னா, எங்கள் சர்ச்சில் தெரியுமா இவ்வளோ இந்த மாதிரி ஒருத்தங்க வந்தாங்க, இப்படி சாட்சி சொன்னாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருவேன். இந்த ஐயா வந்து இப்படிலாம் பேசுனாங்க அப்படின்னு உட்காந்து, எம்மா உனக்கு ஒரு மேடை போட்டு கொடுத்துருவோமாம்மா, நீ நல்லா பேசுகிற அப்படிவாங்க. எனக்கு எங்கள் அப்பா வந்து நிறையா பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆண்டரை பற்றி. அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு எப்படியாவது இந்து பிள்ளைகள்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு பாரம். அப்போவே நாங்கள் என்ன பண்ணுவோம், கூடி ஜெபம் பண்ணுவோம். காலேஜிலலாம் வாங்க கிறிஸ்தவ பிள்ளைகள்லாம் கொஞ்சம் பேர் வாங்க, அதோட இந்து பிள்ளைகளும் சில பிள்ளைங்க என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களாம் வந்துடுவாங்க. வாங்க நம்ம சேர்ந்து நம்ம ஈவினிங்கில் ப்ரேயர் பண்ணிட்டு 4 மணிக்கு காலேஜ் முடிஞ்சிடும். 4 to 5 ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். பொம்பளை பிள்ளைங்க தான். ஆனால் சைக்கிளில் நான் என்ன பண்ணுவேன், சைக்கிளில் விருன்னு போகாமல் சைக்கிளை உருட்டிக்கிட்டே எவ்வளோ தூரம், ரொம்ப தூரம், நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அந்த பிள்ளைக்கு ஆண்டவரை பற்றி பேசிக்கொண்டே போவேன். அந்த பிள்ளை வீட்டில் இந்து குடும்பத்திலேருந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு கடைசியில் 3 வருஷம் முடிக்கும்போது அந்த பிள்ளை ஞானஸ்நானம் 2 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் வாழணும் அப்படின்ட்டு தான் நான் அந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் கூட படிக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆதாயப்படுத்தணும். எனக்கு எப்படி இயேசு நல்லவராக இருக்கிறாரு, அவர் எவ்வளோ உண்மையான தெய்வம், அவர் எவ்வளோ அன்புள்ள தெய்வம் அப்படின்ட்டு அவங்களுக்கு காட்டி கொடுக்கணும். ஏன்னா அவங்க இந்த உலக அன்பை நினச்சி நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. ஆனால் அங்கே உண்மையான அன்பே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவர்கிட்ட தான் உண்மையான அன்பு இருக்குது. வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை என்னை. நீங்கள் வாலிப பிராயத்தில் வேறு யாரையுமே நினைக்கக்கூடாது. இப்போ யாரை தான் நீங்கள் நினைக்கணும், இயேசு கிறிஸ்து ஜீசஸ் ஒருவரை தான் நினைக்கணும். அவர் உங்களை நினச்சிக்கிட்டே இருப்பார். என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அன்பு கூர்ந்து தன் ரத்தத்தையே சிலுவையில் சிந்தி தன்னுடைய அருமையான உயிரை உங்களுக்காக எனக்காக கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், அவருக்காக என்ன செய்ய போகிறீங்கன்னா உங்கள் இதயத்தை அவர் கரத்தில் கொடுக்கணும். அதான் சொன்னார் 10 கட்டளைகளில் நம்ம யாத்திராம 20 அதிகாரத்தில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்னைக்கு யாராவது எல்லாரும் நீங்கள் அப்படி அன்பு கூறுறீங்களா? இல்லை நான் பேருக்கு அம்மா அப்பா சர்ச்சுக்கு போக சொல்கிறாங்க அதனால போகிறேன், எல்லாருக்காக நான் போகிறேன், அப்படி இல்லை. நான் சர்ச்சில் முன்னால் லைனில் உட்காந்துருப்பேன். எல்லா நாளும் என் கல்யாணம் வர உட்காந்து பாட்டு படித்து ஆண்டவரை ஆராதிக்கிறது. முழிரவு ஜபம்னா ஒரு முழிரவு ஜபம் நான் கல்யாணத்து வரைக்கும் விட்டதே கிடையாது. இன்றைக்கும் முழிரவு ஜபம் போகிறதுனா எனக்கு அவ்வளோ இஷ்டம். என் நேசர் பாதத்தில் நான் ஒரு இரவு செலவழிக்கணும். எத்தனையோ இரவுகள் நான் தூங்கி கழிக்கிறேன். ஆனால் என் இயேசுவுக்காக ஒரு இரவு நான் இயேசுவோடு நான் கழிக்கணும். உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், வாரும் என் நேசரே வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். ஆண்டவரோடு நம்ம தங்கி இருக்கிறதுக்கு ஒரு இரவு நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா? எத்தனையோ நாள் நம்ம வீட்டில் தூங்கி கழிக்கிறோம். ஆனால் ஒரு இரவு நீங்கள் முழிரவு ஜபத்துக்கு வாங்க. வாலிப பிள்ளைகள்லாம் வாங்க. ஏன் வீட்டில் தூங்குறீங்க? ஏம்மா நான் சர்ச்சில் முழிரவு ஜபத்துக்கு நான் போகிறேன், நான் போய் இன்னைக்கு ஜபிக்க போகிறேன். தனியாக வீட்டில் நான் ஜபிச்சா உங்களுக்கு தன்னறியாமல் என்ன எல்லாரும் தூங்குறத பார்த்து தூங்கிடுங்க. இரவு ஜபம் ரொம்ப அருமையான ஜபம். யாக்கோபு போராடி இரவு வேலையில தான் அவன் இஸ்ரவேலாக மாறினான். அதனால் இரவு ஜபம் சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்களை அசைத்த ஜபம். அந்த இரவு ஜபம் ரொம்ப மேன்மையானது. உங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும். அப்போ இந்த வாலிப வயதில் நீங்கள் என்ன செய்யணும், நல்லா பாடணும். நல்லா தாவீது என்ன பண்ணார், ஆடு மேய்ச்சிக்கிட்டே அவர் என்ன பண்ணார், ஒரு இசைக்கருவியை வச்சு
அவரை வச்சு நல்லா பாடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆடு அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும், இவர் பாட்டுக்கு கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த. அவர் ஒரு ஆடாக கற்பனை பண்ணிட்டாரு. இயேசுவே நீர் தான் என் மேய்ப்பன், நான் தான் உங்கள் ஆடு, என்னைய வந்து நீங்கள் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறீங்க. அந்த ஆடை பார்த்து பார்த்து இவர் அப்படியே தான் ஒரு ஆடு அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப அந்த 23ஆம் சங்கீதத்தை படித்து பாருங்க. இப்படி நிறைய சங்கீதம் பாடி இருக்கிறாரு. ஆனால் ஆடு மேய்த்த அவனை ஒரு அரசனாக மாற்றியது அவரோட சங்கீதங்கள் தான். வனாந்தரத்தில் நீ ஆடு மேய்க்கிற வேலை செஞ்சாலும் என்ன நேசிச்சப்பா, என்ன நினச்சப்பா, நான் ஒன்று நினைப்பேன், நீங்கள் அவரை சிநேகிச்சா அவர் உங்களை சிநேகித்து உங்களை அரசனாக மாற்றிடுவார். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த உயர்வு எனக்கு டக்குன்னு வரல. ஆனால் அவரை நான் நேசித்து சேவித்து கொண்டே இருந்தேன். ஆனால் அவர் படிப்படியாக எனக்கு நல்ல ஒரு கணவனை கொடுத்தார், 8 பிள்ளைகளை கொடுத்து இன்றைக்கு படிப்படியாக என்னை உயர்த்துகிறார். நாம் அவரில் நம்பிக்கையாக இருந்து உண்மையாய் அவரை நேசிப்போம் என்று சொன்னால், பாவத்துக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்காவிடில் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார். ஹோலி லைஃப் இஸ் ஜாலி லைஃப். நீங்கள் பரிசுத்தமாக வாழ தீர்மானிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்றைக்கும் எனக்கு நினச்சி பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னுடைய பாஸ்ட் டேஸ் எல்லாம் நினச்சி பார்த்தா, என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில் 4ஆம் கிளாஸில் இருந்தே நான் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொன்ன ஞாபகம் எனக்கு இன்றும் இருக்கிறது. சிறு வயதிலிருந்தே நான் ஆண்டவரை நேசித்து 4ஆம் கிளாஸில் நான் முழிரவு ஜெபத்தில் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். இப்போ பார்த்தீங்களா, 4 வயது பிள்ளையாக இருக்கும் போதே எனக்கு ஆண்டவர் மேலே ஒரு அசைக்க முடியாத ஈடுபாடு. அவருக்காக நான் பூ வைக்க மாட்டேன், அவருக்காக நான் ஜுவல்ஸ் போட மாட்டேன். ஏன்னா எல்லாரும் கேட்பாங்க, எங்கள் அப்பா ஹெட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர். அப்போ ஏம்மா இங்கே வா, உங்கள் அப்பா வந்து அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர், நீ செயினே போட மாட்டேங்கிற, நல்லா தங்க செயின் போடு, வளையல் போடு, நல்லா ஏன் இப்படி இருக்கிற? நான் சொல்லுவேன், அதெல்லாம் தூசி குப்பை அப்படின்னு சின்ன பிள்ளைகளே சொல்லுவேன். நான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க. அப்படி என்னை அறியாமலே அதெல்லாம் எனக்கு வெறுப்பு. அது வந்து எனக்கு அவ்வளோ வெறுப்பாக தெரியும். யாராவது என் கழுத்தில் கொண்டு வந்து ஃபோட்டோ எடுக்கும் போது எங்கள் அம்மா டீச்சர்னு சொல்லி எனக்கு ஏதாவது போட வருவாங்க, அப்படி போராடி அப்படி அத்து விட்டுருவேன். அப்படி அது அவ்வளோ எனக்கு ஒரு வெறுப்பு அது மேலே. எனக்கு இன்றைக்கும் நிறைய காரியங்களை நம்ம ஆண்டவருக்காக வெறுத்தேன். ஆனால் இன்றைக்கி அது எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. நிறைய பேர் அதுக்காக ஜுவல் நான் போடாமல் இருக்கணும்னு சொல்லலை. ஜுவல் போடாமல் இருந்துட்டு ஒரு மற்றவங்கள கண்டா ஒரு சிரிப்பு கூட சிரிக்கலைன்னா அது ஒரு தவறான காரியம். இதை கலட்டினா உண்மையாக நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள்கிட்ட இருக்கிற வம்பு, உங்கள்கிட்ட இருக்க தவறான குணங்கள் எல்லாத்தையுமே கலட்டணும். ஒன்லி இதை மட்டும் கழட்டிட்டு அன்பு இல்லாமல், புன்சிரிப்பு இல்லாமல், அதுதான் முகத்துக்கு அலங்காரம். அன்பு, யாரை பார்த்தாலும் நல்லா சிரிங்க. நம்ம பாருங்கள், மிருகங்களுக்கு சிரிக்க தெரியுமாங்க? அது சிரிக்கவே தெரியாது. ஆடு கத்தும், கழுதை என்ன செய்ய கத்தும், ஆடு கத்தும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு அழகான சிரிப்பு கொடுத்துருக்கிறாரு. ஒருத்தர் பார்க்கும்போது பிரைஸ்லாம் நல்லா இருக்கிறீங்களா கேளுங்க, சிரிங்க, நல்லா பேசுங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, பிள்ளைகள்கிட்ட பேசுங்க, விசாரிங்க, நல்லா பழகுங்க. ஏசப்பா அவங்கள ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பேசி அவங்களுக்கு யாரை பற்றி சொல்லணும்? இயேசுவின் அன்பை பற்றி சொல்லணும். இனிமேல் சொல்லுவீங்களா? உங்கள் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே புதிய ஏற்பாடு கொடுத்து படிக்க சொல்லுங்கள். அப்படி முடிஞ்சால் அவங்கள உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு, முடிஞ்சால் சர்ச்சுக்கோ அது கூப்பிட்டுவாங்க, அல்லது வீட்டில் அவங்களோட இருந்து ஜெபம் பண்ணுங்க. நான்லாம் நிறைய நாள் என் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு வர்றப்போ நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், மாடியில் போய். அப்படியெல்லாம் ஜெபித்து அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்துனதுனால கர்த்தர் என்னை ஒரு நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். நம்ம சின்ன பிள்ளையிலேயே கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கறது ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். பாஸ்டரும் சின்ன பிள்ளையிலேயே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சின்ன வயசுல முழு ஆத்துமா நம்ம வாழ்க்கை முழுவதும் ஒரு கரைப்படாமல் ஆண்டவருக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். பாருங்கள், எல்லா பாவமும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட வருவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் ஒரு பரிசுத்தவானா ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போய் சேரணும். ஒரு பாவமும் செய்யாமல் ஆண்டவர் தன்னை பரிசுத்தமாய் நமக்காக ஒரு பரிசுத்தமான தேவாட்டுக்குட்டியாக, பாவம் செய்யாத தேவாட்டுக்குட்டியாக அவர் பலியானார். ஏன்னா அவர்கிட்ட பாவமே கிடையாது. அந்த தேவாட்டுக்குட்டியுடைய பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளும் பரிசுத்தமாக வாழணுன்றதான் அவரோட நோக்கம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? உலகத்தில் பிசாசு நம்மளை கொண்டு சில
தவறான காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறான். சில பொய் சொல்ல வைக்கணும்னு நினைப்பான், சில புரணி பேச வைக்கணும்னு நினைப்பான், சிலருக்கு விரோதமாக தீமையாக ஏதாவது பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து வராதான்னு பார்ப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் அப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு விலகணும். சங்கீதம் 1 வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரிகாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் தான் பாக்கியம். அப்போ நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பார். நான் உங்களுக்கு சிம்சோனுடைய கதையை நான் நிறையா சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன். பாருங்கள், அந்த சிம்சோன் எப்படி அவனை பற்றி நம்ம நியாயாதிபதிகளில் வாசிக்கிறோம். அவன் தன் கண்களுக்கு பிரியமானவள் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், ஒரு பெண்ணை கொள்கிறான். ஆனால் அந்த பாவம் அவனுக்குள்ளே அந்த இருந்து கொண்டே இருந்தது, அதுலேருந்து அவன் வெளிவரவே இல்லை. திரும்பியும் அந்த பெண்ணுக்கு அவன் கெட்ட முடியல, அதனால் தெளிலாள் என்ற இன்னொரு பெண்ணோடு அவன் சிநேகமாக இருக்கிறான். பாருங்க, அவன் பாவத்துக்கு தன் இருதயத்தில் இடம் கொடுத்து விட்டான். ஒரு தவறான பெண்ணுக்கு தன் உள்ளத்தை அவன் திறந்து கொடுத்து விட்டான். அதனால அந்த உள்ளத்தால் யார் வாசம் பண்ண முடியல, இயேசு கிறிஸ்து வாசம் பண்ண முடியல. உங்கள் வாலிப உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் நீங்கள் இடம் கொடுக்கணும். வேற எந்த எண்ணம் வந்தாலும் அந்த இயேசுவின் நாமத்தில் இந்த சிந்தனை என்னை விட்டு வெளியேறட்டும் அப்படின்னு சொல்லி கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, ஒரு காக்கா உங்கள் தலைக்கு மேலே பறக்கிறத நீங்கள் ஒன்று செய்யணும். அது உங்கள் தலையில் கூடு கட்ட விடுவீங்களா? ஐயோ யோசி, இந்த முள்ளெல்லாம் எடுத்து வைக்குது, என் தலையிலே கூடு கட்டி குடியிருக்க விடுவீங்களா? இருக்கட்டும், பாவம் அது, ஐயோயோ அதுக்கு கூடு கட்ட இடமே இல்லை, என் தலையில் வேணா கட்டிக்கோன்னு யாராவது சொல்லுவீங்களா? ஐயோ அதை ஒரு குடிச்சு கூட வைக்க விட மாட்டோம். அப்போ அது மாதிரி தான் பாவ சிந்தனை அந்த பிசாசுக்கு நம்ம கூடு கட்டுறதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஒரு சிந்தனை வளர்ந்து இன்னொரு சிந்தனையை போகும். அது அடுத்து கிரியை ஆயிரும். அடுத்து தவறான அது பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அது பாவம் பெருசாகி 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 உங்களை தவறாக ரொம்ப பெரிய காரியம் செஞ்சிடும். அதனால் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் தெளிலாளோட பாவம் செய்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான், அவன் சாகத்தக்கதாய் அவன் வனம் என்ன செஞ்சிருச்சான், விசனப்பட்டு உண்மையை சொல்லிட்டான். அவன் மறைக்காமல் நீ செத்து தான் போவோம், இனி அவ்வளோதான், உண்மையை சொன்னால் அவ்வளோதான், முடிய வெட்டிடுவா, நம்ம பிடிச்சிருவாங்க பெலிஸ்தியர்னு தெரியும். ஆனாலும் என்ன செஞ்சுட்டான், சொல்லிட்டான். எதுக்குன்னா அவ அப்படி அலட்டி கொண்டிருந்தாள். பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பாவத்தை விட்டு என்ன செய்ய முடியல, அவனால் வெளியே வர முடியல. எனக்கு அவட்ட தான் அவள் தான் எனக்கு வேணும்னு சொல்லி, சரி நான் அந்த பாவத்தில் என்ன போகிறேன், செத்து போகிறேன்னு அந்த எறும்பு எப்படி அந்த இனிப்பில் விழுந்து செத்துட்டு கிடக்குதோ அது மாதிரி அவன் மரணத்துக்கு என்ன செஞ்சுட்டான், சாகத்தக்கதாக மனம் எண்ணப்பட்டு உண்மையை சொல்லிட்டான். பார்த்தீங்களா, ஒருத்தர் இதுக்கு ஒரு சின்ன கதை நான் முந்தி யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். ஒரு கரடியை போய் என்னன்னு நினச்சா, நான் நிறைய தங்கம் வெள்ளத்தில் ஏதோ மிதந்து வருது, வேறு பெரிய கம்பளி மூட்டை அப்படின்னு நினச்சி போய் கட்டி பிடிச்சிட்டான். அதை நான் எடுத்துகிட்டு பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சான். கடைசியில் அந்த கரடி அப்படி அவனை கட்டி பிடித்து கொண்டது. இவன் எல்லாரும் கரையில் நிற்கிறவங்கெல்லாம் வந்துருப்பா வந்துரு, அது வேண்டாம், நீ இழுக்காத, அந்த மூடையை ஒரு நாள் எடுத்துட்டு வர முடியாது, அதை விட்டுட்டு நீ மட்டும் வந்துரு, அதை நான் விட்டுட்டேன், அது என்னை விட மாட்டேங்குது அப்படின்னு கத்துனானா. இப்போ அவன் விடணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த கரடி இவனை என்ன ரத்தத்தை அப்படியே கடிச்சு அப்படியே உறிந்து அவன் பிணமாகத்தான் கரையில் ஒதுங்கினான். பிசாசு அப்படி தான் பண்ணுவான். ஆசை காட்டி நம்மளை தூரத்தில் ஆசை காட்டி வா நான் உன்னைய பணக்காரன் ஆக்கிடுவேன்னு ஒரு பாவம் சில பேரை இழுக்கும். சில தவறான காரியங்களை காட்டி ஆசை காட்டி மோசம் போக்கும். ஆசை காட்டி மோசம் செய்யும் இந்த பாலுலகை நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம்னு ஒரு பாட்டு சின்ன பிள்ளையிலே எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பாட்டி படிப்பாங்க, சிஎஸ்எஸ் சர்ச்சுக்கு போவாங்க. பாலுலகை நம்ப வேண்டாம். ஆனால் யாரை நம்பணும், இயேசு கிறிஸ்துவை தான் நம்பணும். அவரை நீங்கள் நம்புக, மேன்மை அடைவீங்க. எஸ்தர் ராணியை போல உங்களை உயர்த்துவார், தாவீதை போல உயர்த்துவார், தானியேலை போல உயர்த்துவார், யோசேப்பை போல உயர்த்துவார். அவங்களுடைய வாழ்க்கையிலலாம் பாவத்தை வெறுத்தாங்க. இயேசு கர்த்தருக்கு பயந்து வாழணும்னு நினைச்சாங்க. அப்படி நினைக்கிறவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, என்னுடைய சிறு பிராயத்திலேருந்து என் வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து என்னுடைய எந்த கன்வென்ஷன் நடந்தாலும் நான் விட மாட்டேன். எல்லா மீட்டிங்லேயும் முன்னாடி தான் உட்காந்துருப்பேன். எந்த மீட்டிங் அது மாதிரி இந்த பேரின்ப பெருவிழா இப்போ நடக்கலை, அது மாதிரி எங்கள் ஊர்லெல்லாம் நடக்குமா,
எங்கள் வீட்டுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட 1 மைல் இருக்கும். எங்கள் அப்பா சைக்கிளில் போவாங்க, நானும் எங்கள் அம்மா இந்த 2-3 லேடிஸ் எல்லாம் நடந்தே போவோம். நடந்தே போயிட்டு நடந்தே வருவோம். அப்போ எங்கள் அப்பா டீச்சராக இருந்தாலும் வேற ஆட்டோக்கெலாம் ரிக்ஷாக்கெலாம் காசு கொடுக்க மாட்டாங்க, நடந்தே போவேன். அவ்வளோ வாஞ்ச அந்த பாட்டை, அவரோட பிரசங்கத்தை கேட்கணும், அவரோட வசனத்தை வார்த்தையை கேட்கணும், பெரிய ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்க அவங்க அனுபவத்தை கேட்கணும் அப்படின்னு ஓடி அதை கேட்கறது மாத்திரம் இல்லை, கேட்டுட்டு வந்து மற்றவங்களுக்கும் சொல்லுவேன். அந்த மீட்டிங்க்கு வராத மற்றவங்களுக்கும் சொல்லுவேன், ஏம்மா அவர் இப்படி பாடினாருமா, ஜீவானந்தம் இப்படி பேசினாருமா, அந்த ஊழியக்காரங்க இப்படி பேசினாங்க, அவங்க இவ்வளோ ஒரு பெரிய அவங்க மூலமாக அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை மற்றவங்களுக்கும் சொல்லுவேன். அப்போ கேட்குறவங்க அதே செய்தியை கேட்டு, அம்மா இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அற்புதம் செய்கிறார், உண்மையாகவே அவர் நல்ல தெய்வம், நேசிக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு உயிருள்ள சாட்சியாக நீங்கள் தான் இருக்கணும் ஆண்டவருக்கு. பரிசுத்த உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சியாக இருப்பீங்க. இங்கே பாருங்கள், சிம்சோன் வந்து அந்த பாவத்திலேருந்து வெளியே வர முடியாமல் அவன் கடைசியாக என்ன பண்ணான், அவனை பிடிச்சிட்டு போய் கண்ணெல்லாம் பிடுங்கி அவனை என்ன பண்ணிட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டு மாவரைக்க வச்சாங்க. கடைசியில் அவனை வெளியே கொண்டு வரும் பொழுது அவனுக்கு முடி முளைக்க தொடங்கிடுச்சு. ஆனால் கூட அவனுக்கு பலன் இல்லாமல் இருந்தான். ஆனால் கடைசி நேரத்தில் கூட அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அவ்வளோ பெரிய பாவம் செய்து கர்த்தரை விட்டு விலகினவன், ஆனால் இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கும் பொழுது அந்த பாவியை கூட தள்ளாத தேவன். அதனால நீங்க ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரான்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க உண்மையா தேடும் பொழுது உங்க ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமா கேட்பார். உங்களுடைய என்ன வேண்டுதலா இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமா உங்க ஜெபத்தை கேட்டு அப்படியே உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய குறை குற்றங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அது அவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான். இந்த நாளில் நான் ஆண்டவர்கிட்ட உங்களை அடிமையாக ஒப்பு கொடுப்பேன். ஏசப்பா இயேசுவே, நான் உங்களுக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறேன், பிசாசுக்கு பாவத்துக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வேன். ஆண்டவர் ஏசப்பா என்ன சொல்லுவாங்க, நீ போய் சொல்லக்கூடாது, டிவி பார்க்காத, செல்ஃபோன் ரொம்ப நேரம் செலவழிக்காத, நீ என்ன பண்ணு, என்ன துதிச்சு பாடு, கொஞ்சம் நேரம் எடுத்து பைபிள் வாசிங்க, கொஞ்சம் நேரம் எடுத்து ஆண்டவரை துதிங்க. இந்த வருஷம் கடைசியில் கர்த்தர் உங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வச்சிருக்கிறாருல, அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் அல்லது குறைஞ்சது 5 அதிகாரம் வாசிங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறத பொறுத்து நல்லா துதிச்சு பாடுங்க. வீட்டில் 10 பாட்டு பாடுங்க, தாவீதை போல பாடுங்க. உங்கள் மேலே ஒரு பாடல் அபிஷேகம் இறங்கும். நீங்கள் துதிக்க துதிக்க எரிகோ கோட்டைகள் உங்கள் முன்னாடி விழும். நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுக்கு முன்னாடி செங்கடல் வழி திறக்கும். உங்கள் முன்னாடி பாருங்கள், மீன் என்ன பண்ணுச்சு, யோனா துதி பலியிட்டு பொருத்தனை செலுத்திய போது மீன் அவனை கக்கிருச்சு. பாருங்கள், ஒரு சிறையிருப்பில் இருந்தவன் மீன் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டான். அது மாதிரி நீங்கள் துதிக்க துதிக்க இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு இதுவரை நடக்காத அற்புதங்களை கர்த்தர் செய்வார். துதிச்சு பாருங்கள், நல்லா பாடி பாருங்கள். உங்கள் வீட்டில் பாடிக்கிட்டே இருங்க. நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீங்கள் பாடும்போது உங்கள் வீட்டுக்கே தேவதூதர் சேனையே இறங்கி வந்துடுவாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாத குறைவுகள் எல்லாம் மாறும். ஒரு வியாதி எல்லாம் நீங்கும். உங்களுடைய பற்றாக்குறையெல்லாம் ஆண்டவர் நிரப்ப ஆரம்பிச்சிருவார். ஏன்னா நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போய் நீங்கள் பாடுற இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூத சேனையோடு இறங்கிடுவாங்க. துதிகளின் மத்தியில் இஸ்ரவேலின் வாசம் செய்கிற தேவரீரே பரிசுத்தர். அப்போ ஆண்டவர் நீங்கள் துதிக்க பாட தொடங்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. உங்கள் லைஃப்பை பிளஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எந்த பாடம் வரலையோ அந்த பாடத்தில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் வந்துடும். நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க, நல்ல ஞாபக சக்தி வந்துடும், உங்களுக்கு நல்ல ஹெல்த் கொடுப்பாங்க. எதிர்காலத்தில் உங்களுக்கு பிரகாசமாக ஒரு சந்தோஷமான வாழ்நாளை, ஆசீர்வாதமான எதிர்காலத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு, அவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். மகளே, நீ உங்கள்கிட்ட அன்பாரு, அவங்க தப்பை மன்னிச்சிடுன்னு சொல்லி கொடுப்பாங்க ஏசப்பா. அவங்கள எதிர்த்து பேசாத, அவங்களுக்கு பெரியவங்களுக்கு நீ கீழ்ப்படியணும், அப்படி தான் யார் சொல்லி கொடுப்பா? ஏசப்பா சொல்லி கொடுப்பாங்க. இல்லை பிசாசு என்ன சொல்வா, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லு, அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யாத, அப்படி யார் சொல்லி கொடுப்பா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிள்ளை வாழ்நாள் நீடித்திருப்பது தகப்பனும் தாயும் கனம் பண்ணணும். இப்படி நல்ல வாக்கு தத்தங்களை தான் ஆண்டவர் சொல்வார். வசனம் இப்படி இருக்குல்ல, உங்கள் அம்மா அப்பாவை கீழ்ப்படி, அவங்கள கனம் பண்ணு, அப்போ தான் உனக்கு நன்மை உண்டாகும்.
உன் வாழ்நாளில் உனக்கு நன்மை கிடைக்கணும்னா உங்கள் அம்மாவுக்கு கீழ்ப்படி கனம் பண்ணு. இப்படி யார் சொல்லி கொடுப்பா? ஜீசஸ் சொல்லுவாங்க. அப்போ அவர் சத்தத்துக்கு நீங்கள் கேட்டு அவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுப்பீங்களா? அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் செய்யணும். என்ன ஏசப்பா என்ன சொல்லுவாங்க? நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விலையுந்த ட்ரெஸ் உடுத்தக்கூடாது, நல்ல புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் விலையுந்த ட்ரெஸ்ஸை உடுத்தி நல்லா நகை பொன்னாபரணங்கள் அழியிறது புறம்பான அலங்கரிப்பு. ஆனால் உள்ளான அலங்கரிப்பினது சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவிதான் உங்களுக்கு அலங்காரமாக இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அப்போது ஜீசஸ் என்ன சொல்லுவாங்க? இந்த பைபிள் மூலமாக நிறைய வசனங்கள் மூலமாக உங்களோட பேசுவாங்க. நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நான் ஏசப்பா, நான் உமக்கு அடிமைப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், என்னோடு பேசுங்க, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்னு ஒப்பு கொடுங்க. வேதத்தை வாசிக்கும் போது உங்களோட ஆண்டவர் பேசுவார். ஊழியர்கள் மூலமாக உங்களோடு பேசுவார். நீங்கள் அதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை ஒப்பு கொடுங்க. பிசாசு சொல்கிற நயவஞ்சகமான ஏமாற்றுகிற வார்த்தைகளுக்கு, ஆசை இச்சைகள், பாவத்துக்கு செய்யும்படி அவன் தூண்டுவான். அதெல்லாம் என்ன பண்ணணும்? புறம்பே தள்ளிவிட்டு யோசேப்பு எவ்வளோ பரிசுத்தமாக தன்னை காத்து கொண்டான். அது மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்நாளை பரிசுத்தமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சிம்சோனை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, தானியலை மாதிரி இருக்கணும், யோசேப்பை மாதிரி இருக்கணும், எஸ்தரை மாதிரி இருக்கணும். மொர்தகாய் அவனை எஸ்தரை வளர்த்தாரு, அதனால பின்னால் ஒரு ராணி ஆயிட்டா. இதனால் சிறிய தகப்பன் சொல்ல கேட்டு வந்தா, கீழ்ப்படிந்த மகளாக இருந்தா. அதனால் நீங்களும் பெற்றோர் கீழ்ப்படிஞ்சு ஒரு ராணியை போல் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. நீங்கள் அது மாதிரி யோசேப்பை போல், தானியலை போல் தீர்மானம் பண்ணி ஆண்டவருக்கு உங்களை அடிமையாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அரியணையில் அமர்த்தி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவார். ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் அவரை சிநேகிங்க, அவருக்கு அடிமையாக உங்களை ஒப்பு கொடுங்க. பிசாசு பாவம் உங்களை ஆளுகை செய்ய விடாதீங்க. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பாவம் நீங்கள் அவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தீங்கன்னா நித்திய ஜீவன் உங்களுக்கு ஆண்டு கொடுப்பார், பரிசுத்தத்தை ஆண்டு கொடுப்பார். அதனால் இந்த வசனத்தின்படி உங்களை இயேசுக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். ஜான்சன் ஜெபம். ஸ்தோத்திரங்கர்த்தாவே, மை துதிக்கிறோம். இந்த அருமையான இரவு வேளையிலோப்பா ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை நாங்கள் அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் நீதியின் ஆயுதங்களாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இனி ஒருபோதும் ஆண்டவர் இந்த சரீரத்தில் பாவம் ஆளாதிருக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, சிம்சோனை போல அல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒரு எஸ்தரை போல, ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியலை போல நல்ல தீர்மானங்களை பண்ணி ஆண்டவரை தாவீதை போல உம்மை துதிக்கிற ஒரு மகனாக இருந்து, ஒரு மேய்ப்பனாக இருந்தவனை, ஆடு மேய்க்கிறவனை நீர் அரசனாக மாற்றியது போல எங்கள் சின்ன நிலைமையிலிருந்து எங்களை அரியணையில் உயர்த்துகிற நல்ல தேவனுக்கு எங்களை அடிமையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து உடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய எங்களை சரியான வழியில் நடத்துங்கப்பா. இயேசுவின் இரத்தத்திற்குள்ள எங்களை மூடி மறைச்சு கொள்ளுங்க. உடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துங்க. சகல துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் செய்தி கேட்ட செய்தி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளோடு வருகை பெறுந்து இருப்பதாக. ஆமென்.